வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நகமதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இது என்ன நெல்லுன்னு தெரியுதா? இந்த நெல்லுக்கு 5 குடும்பங்கள் 6 குடும்பங்களுக்கு மேலே இருக்கும். ஜிபே பண்ணிவிட்டு 12 அமாவாசை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஆந்திரா பொன்னி ஆர்என்ஆர். எங்கள் நைனாவுக்கு சர்க்கரை 460 இருந்தது. இந்த நெல்லை தான் எங்கள் காட்டில் விளைய வச்சு, இது வந்து 3வது தலைமுறை, 3 தலைமுறையாக எங்கள் காட்டில் விளைஞ்ச நெல். இது அரிசியாக்கி சமைச்சி எங்கள் நைனா கொடுத்தேன். 460 இருந்தது, படிப்படியாக குறைஞ்சி 380, 240, 106 அப்படி படிப்படியாக வந்துடுச்சு. அந்த நெல்லை தான் 12 அமாவாசை இருந்தது, இப்போ எடுத்து உறக்க நிலையில் இருந்ததை இப்போ விழிப்பு நிலைக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. தண்ணியில் ஊற வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊறின பிறகு இன்றைக்கி சாயந்தரம் இந்த கொப்பரையில் அவியல் பண்ணணும். அதுக்கு தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி. காலையில் நெல் தண்ணியில் ஊற பண்ண மாட்டிங்களா? அடியில் எல்லாம் நெட்டு பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சுங்களா நெல்லை இது அப்படியே பிடிச்சி எடுத்து மேலே போய் போட்டு கொஞ்சமாக குறைச்சி இல்லைனா இது 30 கிலோ சாக்கு அப்படியே கொட்டிடும். பார்த்திங்களா, ஃபுல்லாக கொட்டிட்டு மேலே சாக்கு போட்டு மூடிட்டு அப்புறமா பற்ற வைக்கணும். நன்றி. மேலே கொட்டிட்டு ஈர சாக்கு போட்டு மூடிட்டு பற்ற வைக்க வேண்டியதான். ஆனால் அப்படி பத்துது பாருங்கள். குச்சி எடுத்து விறகு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே எரிஞ்சிக்கிட்டே வரும். 2 மணி நேரம் வேகிறதுக்காக. ஆவி மேலே வருது பாருங்கள். ஆவி வந்துருச்சு. அவ்வளோ 1.25 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்கே ஆவி வந்துருக்கு. நல்லா ஆவி வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா? ஆவி வருது. இந்த ஆவி வந்தால் தான் மணி நல்லா அரிசி நல்லா நெல் நல்லா வெந்துடும்.